இன்றைக்கி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பிரஷன் ட்ரீ அல்காரிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீனா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ட்ரீ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ட்ரீ மூலமாக ஒரு அல்காரிதம் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அல்காரிதம் எழுதியிருக்கேன். இந்த அல்காரிதத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிக்கிறேன். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த அல்காரிதத்தை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து வரைஞ்சிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீயை வச்சு தான் இந்த அல்காரிதத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்காரிதத்தில் லெட் இடி பி த எக்ஸ்பிரஷன் ட்ரீ. அதாவது அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீயை வந்து நம்ம இடி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, அதான் இந்த இடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இ ஃபார் எக்ஸ்பிரஷன், டி ஃபார் ட்ரீ. அதனால தான் எக்ஸ்பிரஷன் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் இடி இஸ் நாட் நல் தென். நாட் நல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ட்ரீ வந்து எம்டியாக இல்லைனா. நல் மீன்ஸ் எம்டி. ஓகேவா, நல் அப்படிங்கிறது வந்து எம்டி, நாட் நல் அப்படிங்கிறது வந்து வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ இடி இஸ் நாட் நல் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். நாட் நல்னா எம்டியாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து இங்கே நமக்கு சம் வேல்யூ கொடுத்து இருக்கு. சரியா, தென் என்ன சொல்கிறாங்க, இஃப் இடி அதாவது எக்ஸ்பிரஷன் டாட் வேல்யூ இஸ் ஆப்பரண்ட் தென் ரிட்டன் எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து ரிட்டன் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ இந்த அல்காரிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஆப்பரண்ட்னா என்னென்னு தெரியணும். இந்த ஏ, இந்த பி, இந்த சி இது எல்லாமே வந்து ஆப்பரண்ட். இந்த ப்ளஸ்ஸு இந்த ஸ்டார் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர். ஸ்டாரும் ப்ளஸ் வந்து ஆப்ரேட்டர். ஏ கமா பி கமா சி வந்து ஆப்பரண்ட். இப்போ இந்த அல்காரிதத்துக்கு வரலாம். இந்த இஃப் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னா இங்கே ஆரம்பித்து இந்த ரிட்டனில் இங்கே முடியுது. இந்த இஃப் இங்கே ஆரம்பித்து இங்கேயே முடிஞ்சிருது. ஸோ உங்களுக்கு இந்த அல்காரிதத்துக்கான கோடோட லைன் உங்களுக்கு புரியணும். அப்போ தான் உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செகண்ட் இருக்குல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபஸ்ட்டு இஃப் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு இஃபுக்குள்ள தான் இந்த ஏபி அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டு அதுக்கான வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் கான்செப்ட். எக்ஸ்பிரஷன் டாட் வேல்யூ இஸ் ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த ஏபிசி அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இந்த ட்ரீ வந்து பாட்டம் அப் அப்ரோச்சில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம எவால்யூட் பண்ண போகிறோம். அப்போ இஃப் இடி வேல்யூ இஸ் ஆப்பரண்ட், அதாவது எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து ஆப்பரண்ட்டில் இருக்கா, ஆமாம் ஏ அப்படின்ற ஆப்பரண்ட்டில் இருக்குது. தென் ரிட்டன் எக்ஸ்பிரஷன் வேல்யூ, இந்த ஏயை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, ஏயை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. சரியா, அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் நல்லான்னு செக் பண்ணுது. ஆமாம், நமக்கு வந்து இங்கே வேல்யூஸ் இருக்குது. திரும்ப வந்து இந்த இஃபுக்குள்ளே வரும்போது இடி டாட் வேல்யூ எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து ஆப்பரண்டானு செக் பண்ணுது. ஆமாம், செகண்ட் பியை செக் பண்ண போகிறோம், ஆப்பரண்ட் தான். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுது, அந்த ஆப்பரண்ட் ரிட்டர்ன் பண்ணுது பி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. எகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வராது. எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கீழே இறங்கும். அது வரை இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அடுத்து எகெயின் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகுது. எக்ஸ்பிரஷன் வந்து நாட் நல்லான்னு பார்க்குது. ஏயும் பிஏ மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம், மற்ற ரிமைனிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து நாட் நல்லா தான் இருக்குது, அதாவது வேல்யூஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். அப்போ வந்து என்ன சொல்லுது, எக்ஸ்பிரஷன் வேல்யூ இஸ் ஆப்பரண்ட். அடுத்து எதை செக் பண்ண போகிறோம், இந்த ப்ளஸ்ஸை செக் பண்ண போகிறோம். ஆப்பரண்ட்டான்னு பார்க்குது, கிடையாது, இது வந்து ஆப்பரேட்டர். அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். எப்போ மூணாவது டைம் உள்ளே வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படி இந்த ரெண்டு லைனுக்கே போகாது, அடுத்த லைனு கீழே இறங்கிடும். அடுத்த லைன் கீழே வரும்போது இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் என்ன இருக்குது, எக்ஸ்பிரஷன் ட்ரீயில் லெஃப்ட் வந்து ஏ இருக்குது. ஏயை வந்து இந்த ஏக்கு அசைன் பண்ணும். ஓகேவா, அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீக்கு ரைட் என்ன இருக்குது, பி இருக்குது. அந்த பியை வந்து இந்த பிக்கு அசைன் பண்ணும். அப்போ ஏபியாக மாறிடும். திரும்ப இங்கே வரும்போது ரிட்டன் கால்குலேட், அதாவது ஃபங்க்ஷனை ரிட்டன் பண்ண போகுது இஃப் ஸ்டேட்மெண்ட்டை. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல என்ன இருக்குது, ஏன்ற வேல்யூ, பியில் வந்து பின்ற வேல்யூ. இந்த இடி டாட் வேல்யூவில் என்ன இருக்குது, இந்த ஆப்ரேட்டர் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா ஆப்ரேட்டர், இந்த ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ இது ரெண்டு கால்குலேட்டாக நமக்கு எப்படி மாறும், ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நமக்கு மாறிடும்.
நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் வரை முடிச்சிருக்கோம். அப்போ ரிமைனிங் இது 2 இருக்குது. பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. அப்போ இது ட்ரூ. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். உள்ளே வரும்போது ஆப்பரண்டான்னு செக் பண்ணணும். நம்ம இப்போ எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஆப்பரண்டான்னு பார்க்கும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது ஆப்பரேட்டர். அப்போ இதுக்குள்ளே போகாது, ஃபால்ஸ் ஆகிடும். திரும்ப இங்கே வரும். இங்கே வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பரேட்டருக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்ற வேல்யூவை பார்த்து அதை வந்து ஏல ஸ்டோர் பண்ணும். சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த A+Bன்னு மாற்றின இந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது ஏல ஸ்டோர் பண்ணும். திரும்ப பார்த்தீங்கன்னா ரைட் சைடு என்ன இருக்குது, சி இருக்குது. சியை வந்து இந்த பியில் ஸ்டோர் பண்ணும். பியில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் 2ஐயும் கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் எப்படி நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா A+B * C அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லூப் வந்து உள்ளே போகும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நாட்டிலலாம் செக் பண்ணும்போது இங்கே நம்ம எல்லா வேல்யூமே எடுத்துட்டோம். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே போகாது, வெளியில் வந்துடும். இதுவே நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணி சொல்லும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பரண்ட் வரும்போது நம்ம ஸ்டாக் உள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஆப்ரேட்டர் வரும்போது லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண 2 ஆப்ரண்ட்டை வெளியில் பாப் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாப் அவுட் பண்ணி அந்த ஆப்ரேஷன் இடம் திரும்ப என்ன பண்ணணும், திரும்ப நம்ம ஸ்டாக்குள்ளேயே நம்ம புஷ் பண்ணணும். இது வந்து நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணி போடும்போது அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஷன் ட்ரீயை யூஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரீயை வச்சே நீங்கள் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாகவே போட்டுடலாம். ஏன்னா இதை நம்ம வந்து மெமரி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம லாஜிக்கை தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.